ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவில்லை. நீ மலை போல நினைத்திருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் ஏற்கனவே தீர்த்து விட்டேன். எத்தனை முறை சொன்னாலும் நீ அந்த பயத்தில் இருப்பதால் தீர்ந்த பிரச்சனையை தீர வேண்டும் என தொடர்ந்து வேண்டிக் கொண்டிருக்கிறாய். பிரச்சனை என்று வந்துவிட்டால் ஒரே அடியாக பயந்து விடுகிறாய். இதை இப்போதே விட்டுவிடு. இனி வரப்போவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள் மட்டுமே. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவை நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே சோதனைகள் தரப்பட்டன. யாரை நம்பி நீ உன்னுடைய உடைமைகளை கொடுத்தாயோ அவர்கள் உண்மை இல்லாதவர்கள் என்பதை உணர்த்தவே பிரச்சனையில் உன்னை சிக்க வைத்தேன். யாரை எதிர்பார்த்திருந்தாயோ அவர்கள் உனக்கு நன்மை இல்லை என உணர்த்தவே அவர்களின் சுயரூபத்தை உனக்கு வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உனது அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். பொருளையும் நம்பிக்கையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து பார்க்க வேண்டாம். அந்த காலங்கள் மாறிவிட்டன. இனி வருவதெல்லாம் வசந்த காலங்களே. சோர்ந்து போயிருந்த உன்னை தேற்றி இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன். நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தேன். கஷ்டமான நேரங்களிலெல்லாம் உன் உடன் இருந்து உன்னை காப்பாற்றினேன். நீ அழைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு பதில் குரல் கொடுத்தேன். இதையெல்லாம் நான் எதற்காக செய்தேன்? நீ எப்போதும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே செய்தேன். ஆனந்தம் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது? மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. நீயோ நான் முடித்துவிட்ட பிரச்சனைகளை இன்னும் முடியவில்லை என தவறுதலாக புரிந்து கொண்டு துக்கத்தில் இருக்கிறாய். கர்ம வினைகள் தொலைந்தன என அதை தூக்கி உன் மனதிலிருந்து எரிந்துவிடு. மனிதனாக பிறந்தால் எல்லாவற்றையும் அனுபவித்துத்தான் தீர வேண்டியிருக்கிறது. நீ ஆனந்தமாக இருக்கும்போது உனக்குள் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறக்கும். உன் வேண்டுதல் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. எண்ணங்கள் என்ற வலையில் எல்லோரும் சிக்கிக்கொள்வது இயல்புதான். ஆனால் எண்ணங்கள் தான் உன் செயலின் வெளிப்பாடு என்ற உண்மையை மறவாதே. உன் எண்ணங்கள் நேர்மறையிலே கொண்டு வா, எல்லாம் சரியாகும். எதிர்மறையை தகர்த்துவிடு. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பு. வாழ்க்கையில் நிகழும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் விலகி விடுமா என்றால் இல்லை. அதனை அனுபவித்து எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கும் மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது. உன் இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றவுடன் உன் கண் கலங்கும் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போதுதானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா? அதை போலவே தான் துன்பம் காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கிறது என்று. மனம் தளராதே. உன்னால் முடியும் என்றே போராடு. துணிந்து நில். வெற்றி கனிகளை பறிப்பாய். என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன். நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அது நிறைவேறியே தீரும். உங்களின் மனம் என் நாமஸ்மரணத்திலேயே நிலைத்து நிற்கட்டும். வேறெந்த சிந்தனையும் இல்லாமல் என்னையே நினைத்து உபாசிக்கும் கர்ம யோகிகளுக்கு யோக சேமத்தை அளித்து என்னுடைய சத்திய பிரமணமாக கருதுகிறேன். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த உறுதிமொழியை பேருண்மையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உணவுக்கும் உடைக்கும் பஞ்சமே இல்லை. அவற்றின் பின்னால் அலைய வேண்டாம். இறைவனின் அரசவையில் கௌரவம் தேடுங்கள். அவருடைய அருளையே கெஞ்சி வேண்டுங்கள். அவருடைய பிரசாதத்திற்காகவே முயற்சி செய்யுங்கள். உலகியல் புகழ் தேடாதீர். பாராட்டுபவர்களுடைய தலையசைப்பை நாடி உன்னுடைய கவனம் ஏன் திரும்ப வேண்டும்? உன் இஷ்ட தெய்வத்தின் மீதுள்ள காருண்யத்தினால் உருகி வியர்வை தபதபவென்று பெருக்க வேண்டும். அந்த லட்சியத்திற்கு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் பாடுபடுங்கள். புலன்கள் அனைத்தும் பக்தி பெருக்கால் மூழ்கடிக்கப்பட்டு புலனின்ப நாட்டங்கள் எல்லாம் பக்தியுடன் கூடிய வழிபாடாக மாற்றம் எய்தட்டும். இம்மாதிரியான வழிபாடு இதர வழிகளில் ஆசை வைக்காது, என்றென்றும் நிலைக்கட்டும். மனம் மற்ற உலக ஆயுத வேவையற்ற விஷயங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு என்னுடைய நாமஸ்மரணத்திலேயே நிலைத்து நிற்கட்டும். சாய்பாபாவின் ஆசி
என்றும் எப்போதும் எங்கும் உங்களுக்கு உண்டு. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருங்கள், நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.